வருஷம் ஃபுல்லும் வருஷத்துல 365 நாளும் ஹேப்பியா இருக்கிறீங்களா? அப்படி யாராலுமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. அப்படி யாராவது ஒருத்தவங்க இருந்தீங்கன்னா, கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. நான் 365 நாளும் ஹேப்பியா இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில எப்படின்னா, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் வந்து வந்து போயிட்டு இருக்கும். கொஞ்சம் ஒரு ஒரு நாள் ஹேப்பியா இருக்கும். ஒரு நாள் ஒரே துக்கமா இருக்கும். இன்னொரு நாள் வந்து ரொம்ப நம்ம ஐயய்யோ! நம்மள நெனச்சு நம்மளுக்கே பெருமையா இருக்கும். ஆனா, அப்படியே திரும்ப இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா, ஐயய்யோ! இந்த உலகத்துல நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியலையே! அந்த மாரி தான் நம்ம வாழ்க்கை. ஏற்ற இறக்கங்கள் நம்மளுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா, அதெல்லாம் தாண்டி நம்ம போறது தான் வாழ்க்கை. அது இல்லாம இந்த ஏசப்பா சொல்றாங்க, "உங்கள யாராவது அவமானப்படுத்தி இருந்தாங்கன்னா, அவர்கள் முன்னாடி உங்க தலைய நிமிர செய்வேன்." அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம ஏதோ ஒரு இடத்துல அவமானப்பட்டிருப்போம். ஒருத்தவங்களால, ஒரு சொந்தக்காரவங்களால, அல்லது நம்ம கூட பிறந்தவங்களால, கூட ஃப்ரெண்ட்ஸால, அந்த மாரி எல்லாராலயும் ஏதோ ஒரு வேலை பார்க்குற இடத்துல கூட, ஏதாவது கண்டிப்பா நம்ம அவமானப்பட்டிருப்போம். எல்லார் முன்னாடி நம்மளுக்கு அடுத்து அந்த பக்கம் போறதுக்கே கொஞ்சம் ஒரு மாரி இருக்கும். அந்த மாரி அவமானங்கள்லாம் நம்ம தாண்டி தான் வந்திருப்போம். அந்த மாரி அவமானப்படுற நேரத்தில நீங்க கண்டிப்பா கர்த்தரை நோக்கி கூப்பிடணுங்க. ஏசப்பா சொல்றாங்க, "நீங்க எந்த இடத்துல வந்து அவமானப்படுறீங்களோ, உங்க வெட்கத்தை எல்லாம் நான் வந்து மாற்றுவேன்." அப்படின்னு சொல்றாரு. பாருங்க ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், "உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சிக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். இது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும்." யாரெல்லாம் இப்போ வெட்கப்பட்டு அவமானப்பட்டு ஐயோ நான் எனக்கு இந்த மாதிரி இருக்கேன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்காங்க. இரட்டிப்பான நன்மை மட்டும் இல்லை, நித்திய மகிழ்ச்சி. இங்கே உள்ள மகிழ்ச்சி எப்போ குறுகிய மகிழ்ச்சி தான். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் 1 மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு நாள் உள்ள மகிழ்ச்சி தான். ஆனால் அவர் தர்ற மகிழ்ச்சி வந்து நித்திய மகிழ்ச்சி. நம்மளுக்கு என்னென்னைக்குமே மகிழ்ச்சி இருக்கும். ஸோ என்றைக்குமே கர்த்தரை தேடுங்க. தேங்க்யூ.